I had a crush. What do you mean? Had and I had. I still have a crush on a lot of people. Although most of them are very fictional characters. But enna crush எவ்வளோ வேணா இருக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. க்ரஷ்ங்கிறது ஒரு செடியில் பூத்த பூ மாதிரி அழகாக இருக்குன்னு ரசிக்கலாம், அதில் தப்பு இல்லை. பட் அடுத்து என்ன நீங்களே கெஸ்ட் பண்ணி அவங்கள ரஷ் பண்ணி உடலுக்கும் உள்ளத்திற்கும் உங்களுக்கும் கேடு. மேரேஜ் அப்டேட் ஃப்ரம் மை சைட்னா ஆழ்வார்பேட்லையா? there are a lot of marriages happening. சில நேரம் தெரிஞ்ச கல்யாணம் தான் என்ன கூப்பிடுவாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா இன்விடேஷன் தான் வைக்கிறாங்க, மெனு கார்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கம்பேர் பண்ணி எதுக்கு போகலாம் எதுக்கு போவேனான்னு ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க முடிய மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்க சைடு ஏதாவது வெட்டிங்னா மெனு கார்டோட அனுப்புங்க. ஐ வில் டேக் an informed decision. Okay, that's the update. இந்த வீடியோஸை ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமி தான் ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமி சமீப காலமாவே அப்பப்ப ஃபேன்ஸ் கூட சாட் பண்ணிக்கிட்டு வரத வழக்கமா வச்சுக்கிட்டு வராங்க. அந்த வகையில ரீசெண்டா இவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில Q&A செஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல அவங்களுடைய ஃபேன்ஸ் பலருமே பலவிதமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே சலிக்காம ஆன்சர் பண்ணிருக்கக்கூடிய பவித்ரா லட்சுமி பாய் ஃப்ரெண்டு, கிரஷ் மற்றும் மேரேஜ் அப்டேட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு ஃபன்னாவும் கலாய்க்கிற வகையிலையும் பதிலளிச்சிருக்காங்க. என்னங்க இவ்ளோ இன்னசென்ட்டா இவ்ளோ வெகுலியா கேள்வி கேக்குறீங்க? ஓ மை காட். இந்த உலகத்துல கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு பாய் ஃபிரெண்ட்ஸும் இருப்பாங்கல்ல? இல்ல, சில நேரம் இருக்காங்கன்னு தெரியாம இருக்காங்க, அது வேற விஷயம். லெட்ஸ் நாட் கோ தேர். சோ நிறைய கேர்ள்ஸுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சில நேரம் பாய்ஸுக்குமே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல எந்த தப்பும் இல்லை, தட்ஸ் தேர் சாய்ஸ். அதே மாதிரி நிறைய பாய்ஸ்க்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பாய்ஸ்க்கு பாய் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் எக்ஸிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு கூட யூனோ தட்ஸ் அன் எக்ஸிஸ்டன்ஸ் தான். நல்ல விஷயம் தானே, ஹாப்பியா இருந்தாங்க, நல்ல விஷயம் தான்.